Hello students, இந்த வீடியோவில் can be, may be இந்த நான்கையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து can and can be இந்த இரண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத முதலில் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து நாம் ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த can அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்டுக்கு அப்புறம் நம்ம வேர்ப் பயன்படுத்தும் போது எந்த வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா வேர்ப் 1, அதாவது வேர்போட பேஸ் ஃபார்ம் பயன்படுத்தணும். அதே இது கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் வேர்ப் பயன்படுத்தும் போது எந்த வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா வேர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தணும். இதை மறந்துடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கேன் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் என்ன பயன்படுத்தணும்? வேர்ப் 1, அதாவது பேஸ் ஃபார்ம். அதே இது கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் என்ன பயன்படுத்தணும்? வேர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் நவுன் அண்ட் அட்ஜெக்டிவும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் கேன் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் இந்த நவுன் அட்ஜெக்டிவ் பயன்படுத்த மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பயன்படுத்துவோம். அதே இது இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸில் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து அன்சர்டைனிட்டி அண்ட் ஸ்பெகுலேஷன், நிச்சயமற்ற தன்மை அண்ட் யூகம், அதாவது ஒரு உண்மை பற்றி உறுதியாக தெரியாத போது நாம் இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இன்று வானிலை எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கேள்வி எதற்காக கேட்கிறேன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக. கேள்வி எப்படி கேட்பது என்பதை இன்னொரு வீடியோவில் நாம் தனியாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? இன்று வானிலை எப்படி இருக்கும்? வானிலை ஆராய்ச்சி மையம் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து வானம் காணப்படலாம், அப்போது த ஸ்கை கேன் பி, த ஸ்கை கேன் பி, வானம் காணப்படலாம். எப்படி? மேகமூட்டத்துடன், அப்போது க்ளௌடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் அண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மூணுமே நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அட்ஜெக்டிவ். இப்படி நீங்கள் தனித்தனியாக பார்க்க வேண்டாம், இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அங்கே என்ன சத்தம்? அதாவது உங்கள் வீட்டு அடுப்பறையில் வந்து பாத்திரம் உருண்டோடுற சத்தம் கேட்குறது. அதற்கு உங்கள் அம்மா கேட்குறாங்க, அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அது பூனையாக இருக்கலாம், அதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. ஓகே, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து அது இருக்கலாம். எப்படி சொல்கிறது? இட் கேன் பி, இட் கேன் பி, அது இருக்கலாம். என்னவாக? பூனையாக. அப்போது அ கேட், இட் கேன் பி அ கேட், அது பூனையாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று நாம் வெற்றி பெறுவோமா? அதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நாம் வெற்றி பெறுவோமா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது ஒரு கடுமையான போட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கலாம். எப்படி சொல்கிறது? இட் கேன் பி, இட் கேன் பி. எப்படி இருக்கலாம்? ஒரு கடுமையான போட்டியாக. அப்போது எ டஃப் மேட்ச், எ டஃப் மேட்ச், இட் கேன் பி அ டஃப் மேட்ச், இது ஒரு கடுமையான போட்டியாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஏன் அவன் கல்யாணத்துக்கு வரல? எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாமே கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன் அவன் கல்யாணத்துக்கு வரல? அதாவது இன்னொரு ஃப்ரெண்டு ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவன் பிஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருக்கலாம். இதை எப்படி சொல்கிறது? ஹீ கேன் பி, ஹீ கேன் பி. என்னவாக இருக்கலாம்? பிஸியாக. அப்போது பிஸி, ஹீ கேன் பி பிஸி, அவன் பிஸியாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அந்த படம் எதை பற்றின கதையாக இருக்கும்? அடுத்த வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போது அது என்ன கதை அப்படின்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது லவ் ஸ்டோரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அது இருக்கலாம். அப்போது இட் கேன் பி. என்னவாக இருக்கலாம்? லவ் ஸ்டோரியாக. அப்போது லவ் ஸ்டோரி.
இட் கேன் பி அ லவ் ஸ்டோரி. அது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஏன் கரண்ட் இல்லை? திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ரொம்ப நேரம் கரண்ட் வரவே இல்லை. சரிங்களா? பக்கத்து வீட்டில் கேட்குறீங்க, ஏன் கரண்ட் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. பக்கத்து வீட்டுக்கார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது பராமரிப்பு வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அது இருக்கலாம், அப்போது இட் கேன் பி என்னவாக இருக்கலாம்? பராமரிப்பு வேலையாக. அப்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க். இட் கேன் பி அ மெயின்டெனன்ஸ் ஒர்க். அது ஒரு பராமரிப்பு வேலையாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மதன் ஏன் இன்னும் வரல? மதன் ஏன் இன்னும் வரல? அதே மேரேஜுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மதன்கிற ஃப்ரெண்டு வந்து வரல. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன் மதன் இன்னும் வரல? அதற்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் டிராஃபிக்கில் சிக்கி இருக்கலாம். அவன் டிராஃபிக்கில் சிக்கி இருக்கலாம். இதுவும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருக்கலாம், எப்படி சொல்கிறது? ஹீ கேன் பி. ஹீ கேன் பி எங்கே இருக்கலாம்? டிராஃபிக்கில் சிக்கி இருக்கலாம். அப்போது ஸ்டக் நியர் டிராஃபிக். ஸ்டக் நியர் டிராஃபிக் அப்படின்னா டிராஃபிக்கில் சிக்கி இருத்தல். அப்போது ஹீ கேன் பி ஸ்டக் நியர் டிராஃபிக். அவன் டிராஃபிக்கில் சிக்கி இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. குழந்தை ஏன் அழுகுறான்? பக்கத்து வீட்டில் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. சரிங்களா? அவங்க அம்மாவை காணோம். அப்போது நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் பசியாக இருக்கலாம். குழந்தை வந்து ஆண் குழந்தை. அவன் பசியாக இருக்கலாம். அப்போது அவன் இருக்கலாம், இது எப்படி சொல்கிறது? ஹீ கேன் பி. ஹீ கேன் பி அவன் இருக்கலாம், என்னவாக? பசியாக. அப்போது ஹங்க்ரி. ஹீ கேன் பி ஹங்க்ரி. அவன் பசியாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. எதற்காக மீனா இன்னைக்கு ஆப்சென்ட்? டீச்சர் வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனா வந்து வரல. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது, ஏன் மீனா இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க, அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருக்கலாம், எப்படி சொல்லுது? ஷீ கேன் பி. ஷீ கேன் பி அவள் இருக்கலாம், என்ன இருக்கலாம்? உடல்நலம் பாதிக்கப்பட்டு. அப்போ அன்வெல். ஷீ கேன் பி அன்வெல். அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேசி வாய்ஸில் இந்த கேன் பியை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. கடை எப்போது திறக்கப்படும்? கடை எப்போது திறக்கப்படும்? ஆன்சர் பண்ணுறாங்க, கடை 10 மணிக்குள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடை திறக்கப்படும். அப்போது திற அப்படிங்கிறதுக்கு வேர்பு இங்கிலீஷில் என்ன? ஓப்பன். அப்போது பேசி வாய்ஸ் அப்படின்னாலே வேர்ப் 3 தான் நாம் பயன்படுத்தணும். அப்போது ஓப்பன், ஓப்பன்ட், ஓப்பன்ட். அப்போது த ஷாப் கேன் பி ஓப்பன்ட். கடை திறக்கப்படும். எத்தனை மணிக்குள்? 10 மணிக்குள். அப்போது பை 10 o'clock. த ஷாப் கேன் பி ஓப்பன்ட் பை 10 o'clock. கடை 10 மணிக்குள் திறக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. எனது பணம் எப்போது திரும்ப கிடைக்கும்? அதாவது ஆன்லைனில் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, உங்கள் பணம் இன்னும் கிடைக்கல. அப்போது கேட்குறீங்க, எனது பணம் எப்போது திரும்ப கிடைக்கும்? அதற்கு ஆன்சர் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பணம் 2 அல்லது 3 நாட்களில் செயலாக்கப்படும். செயலாக்கப்படும் அப்படின்னா உங்கள் பணம் வருவதற்கான வேலைகள் செய்யப்படும் அப்படிங்கிற மீனிங். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பணம் செயலாக்கப்படும். அப்போது செயலாக்கம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ப் என்ன? ப்ராசஸ். அப்போது ப்ராசஸ், ப்ராசஸ்ட், ப்ராசஸ்ட். பேசி வாய்ஸ் அப்படின்னாலே வேர்ப் 3 தான் நாம் பயன்படுத்தணும். அப்போது உங்கள் பணம் செயலாக்கம் செய்யப்படும். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? யுவர் மணி கேன் பி ப்ராசஸ்ட். யுவர் மணி கேன் பி ப்ராசஸ்ட். உங்கள் பணம் செயலாக்கம் செய்யப்படும். எத்தனை நாட்களில்? 2-3 நாட்களுக்குள். அப்போது 2 அல்லது 3 நாட்களில். அதை எப்படி சொல்கிறது? இன் 2 to 3 days. 2 to 3 நாட்களில். யுவர் மணி கேன் பி ப்ராசஸ்ட் இன் 2 to 3 days. உங்கள் பணம் 2 to 3 நாட்களில் பணம் வருவதற்கான வேலைகள் செய்யப்படும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. எனது புக்கிங் எப்போது உறுதி செய்யப்படும்? டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்க, ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. கேட்குறீங்க, எனது புக்கிங் எப்போது உறுதி செய்யப்படும்? அதற்கு பதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் புக்கிங் இன்று இரவுக்குள் உறுதி செய்யப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் புக்கிங் உறுதி செய்யப்படும். அப்போது உறுதி செய்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ப் என்ன? கன்ஃபர்ம். அப்போது கன்ஃபர்ம், கன்ஃபர்ம்ட், கன்ஃபர்ம்ட். உங்கள் புக்கிங் உறுதி செய்யப்படும். எப்படி சொல்கிறது? யுவர் புக்கிங் கேன் பி கன்ஃபர்ம்ட். உங்கள் புக்கிங் உறுதி செய்யப்படும். என்றைக்குள்? இன்று இரவுக்குள். அப்போது பை டுநைட்.
யுவர் புக்கிங் கேன் பி கன்ஃபர்ம்ட் பை டுநைட். உங்கள் புக்கிங் இன்று இரவுக்குள் உறுதி செய்யப்படும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. எனது பார்சல் எப்போது டெலிவரி செய்யப்படும்? அதற்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பார்சல் இன்றைக்குள் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பார்சல் டெலிவரி செய்யப்படும். அப்போது டெலிவரி செய்தல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ப் என்ன? டெலிவர். அப்போது டெலிவர், டெலிவர்ட், டெலிவர்ட். அப்போது உங்கள் பார்சல் டெலிவரி செய்யப்படும். எப்படி சொல்கிறது? யுவர் பார்சல் கேன் பி டெலிவர்ட். யுவர் பார்சல் கேன் பி டெலிவர்ட். உங்கள் பார்சல் டெலிவரி செய்யப்படும். என்றைக்குள்? இன்றைக்குள். அப்போ அதை எப்படி சொல்கிறது? பை எண்ட் ஆஃப் த டே. பை எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா இன்று முடிவதற்குள். அப்போ யுவர் பார்சல் கேன் பி டெலிவர்ட் பை த எண்ட் ஆஃப் த டே. உங்கள் பார்சல் இன்றைக்குள் டெலிவரி செய்யப்படும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. படம் எப்போது வெளியிடப்படும்? டைரக்டர்கிட்ட கேட்குறீங்க, உங்களது படம் எப்போது வெளியிடப்படும்? அவர் ஆன்சர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து படம் வெளியிடப்படும். அப்போது வெளியிடுதல் அப்படிங்கிற வேர்ப் இங்கிலீஷில் என்ன? ரிலீஸ். அப்போது ரிலீஸ், ரிலீஸ்ட், ரிலீஸ்ட். அப்போது படம் வெளியிடப்படும். எப்படி சொல்கிறது? த மூவி கேன் பி ரிலீஸ்ட். படம் வெளியிடப்படும். த மூவி கேன் பி ரிலீஸ்ட். படம் வெளியிடப்படும். எப்போது? அடுத்த மாதம். அப்போது நெக்ஸ்ட் மந்த். த மூவி கேன் பி ரிலீஸ்ட் நெக்ஸ்ட் மந்த். படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும். ஓகே, இவ்வளோ நேரம் கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்து கொண்டிருந்தோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணலாம். அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா மேபி. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸும் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா குட் பி. இந்த கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு பதிலாக மேபி அண்ட் குட் பி இரண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? படம் எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? டைரக்டர் படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த சென்டென்ஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்போது படம் வெளியிடப்படுவதற்கு அடுத்த மாதம் வெளியிடப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்தால் நம்ம கேன் பி பயன்படுத்தணும். அதற்கும் குறைவான, அதாவது மிதமான வாய்ப்பு இருந்தால் நம்ம மேபி பயன்படுத்தணும். இது அதற்கும் குறைவான வாய்ப்பு, சரிங்களா? மிதமான வாய்ப்புக்கும் குறைவான வாய்ப்பு. அந்த படம் அடுத்த மாதம் வெளியிடப்படுவதற்கு மிகவும் குறைவான வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து குட் பி பயன்படுத்தணும். ஓகே, இவ்வளோ நேரம் கேன் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்து கொண்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் இங்கிலீஷ் பேசும்போது பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிஷன், அதாவது அனுமதி கேட்கும்போது நாம் இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உள்ளே வரலாமா? அதற்கு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வரலாம் எப்படி சொல்கிறது? யூ கேன் கம். இதே இது யூ மே கம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஈக்குவலான ஆள் அல்லது உங்களை விட குறைவான நபர் வரும் பொழுது இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அதே இது உங்களை விட பெரியவங்க வரும்போது இந்த மே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேன் அண்டு மே இந்த ரெண்டு வேர்டுக்கு அப்புறமும் என்ன வேர்ப் பயன்படுத்தணும்? வேர்ப் ஒன், சரிங்களா? இங்கே கம் அப்படிங்கிற வேர்ப் பயன்படுத்துறோம் இல்லையா? அது வேர்ப் என்ன? வேர்ப் ஒன், அதாவது வேர்போட பேஸ் ஃபார்ம். அப்போது யூ கேன் கம் இன், நீங்கள் உள்ளே வரலாம். யூ மே கம் இன், நீங்கள் உள்ளே வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் இன்று சீக்கிரம் கிளம்பலாமா? இது கேள்வி. அதற்கு பதில் என்ன அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் கிளம்பலாம். எப்படி சொல்கிறது? யூ கேன் லீவ் ஏர்லி. யூ கேன் லீவ் ஏர்லி. அதே இது யூ மே லீவ் ஏர்லி, சரிங்களா? இரண்டுமே பயன்படுத்தலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எபிலிட்டி, அதாவது என்னால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து கேன் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், என்னால் நீந்த முடியும், சரிங்களா? இது வந்து எபிலிட்டி, அதாவது என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இதற்கு வந்து கேன் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே, எப்படி சொல்கிறது? ஐ கேன் ஸ்விம். என்னால் நீந்த முடியும். ஐ கேன் ஸ்விம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். அப்போது ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் பாட முடியும். அப்போது ஐ கேன் சிங். ஐ கேன் சிங்.